நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம அது கருத்து சொல்ல முடியாது. பட் அது பிஃபோர் வந்து நம்ம வந்து நடந்த விஷயங்கள் நம்ம வந்து கண்கூடாக வந்து நம்ம பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா 1 மணிக்கு பிரேக் விட்டு திரும்ப 3 மணிக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. 2 ஹவர்ஸ் வந்து பிரேக் விடுறாங்க. எல்லா பக்கமுமே அரை மணி நேரம், மேக்ஸிமம் போனால் 1 ஹவர் தான் பிரேக் விடுவாங்க. இந்த விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸ் பிரேக் விடுறாங்க. லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து 13 சுற்று வந்து அவங்க கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது லஞ்சுக்கு அப்புறம் வந்து 14வது சுற்று தான் கவுண்டிங் வரணும். ஆனால் அவங்க 14, 15, 16, 17 விட்டுட்டாங்க. 18வதுல உள்ளதான் வந்து வாக்கு எண்றாங்க. அதுவே வந்து நமக்கு வந்து சந்தேகம் வருது. அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து தபால் வாக்குகளை தான் முதல்ல வந்து எண்ணுனாங்க. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கடைசியில் தான் தபால் வாக்கு எண்றாங்க. இவங்க கவுண்டிங் போய்கிட்டு இருக்கும் போதே 7 மணிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 40 நமதே அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுவே தவறு. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் எல்லாருக்குமே ஆன முதலமைச்சர். அவர் வந்து அப்படி ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது.